பழைய ஏற்பாட்டு காலத்துல 2 தேசத்தை கடவுள் அழிச்சு போட்டார். புதிய ஏற்பாட்டு காலத்துல 2 தேசங்கள் அழிய போகிறது. ஒரு தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது, வருகிறத நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு தேசம் அழிவை சந்திக்க போகிறது. இப்படியாக அழிவுகள் உலகத்தில் ஆரம்பித்து விட்டது. கடைசி காலம் எந்த நேரத்தில் இயேசு வருவார்னு சொல்ல முடியாது. அதனால பாவம் பெருகிவிட்டது. உலகம் அழிவுன்னு நீங்க இன்னும் நாள் இருக்குன்னு நினைக்க கூடாது. இயேசு சொன்னார் 2000 அழிவுகள் ஆரம்பித்து விட்டது. கொஞ்சம் கொஞ்சமா தான் உலகத்தை அழிக்க போறோம்னு சொன்னார். அதனால உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து கொண்டு இருக்கிறது. பரிசுத்தவான்களை மாத்திரம் அவர் பாதுகாக்க போகிறார். நோவா தன் பேழைக்குள் தன் குடும்பத்தை மறைத்து பாதுகாத்தது போல அவர் தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய பரிசுத்தவான்களை மாத்திரம் பாதுகாக்க போகிறார். அக்கினிமயமான அவருடைய என்னுடைய அக்கினிமயமான நாவுகள் வந்து உலகத்தை அழிக்கும் போது என்னுடைய பரிசுத்தவான்களை மாத்திரம் நோவா தன் பேழைக்குள் மறைத்து பாதுகாத்தது போல என்னுடைய பரிசுத்தவான்களை நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால பரிசுத்தவான்களை அவர் பாதுகாப்பார். இந்த உலகம் எப்படிப்பட்ட அழிவுகளை சந்திச்சாலும் சரி, உலகம் அக்கினிமயமான நாவுகளால் அழிக்கப்பட்டாலும் சரி, பரிசுத்தவான்களை அவர் பாதுகாக்க போகிறார். இந்த பரிசுத்தவான்கள் தான் கடைசி நாட்களில் இந்த உலகத்தை ஆளுகை செய்யவும் போகிறார். வெளிப்படுத்துற விசேஷம் 20:6 வாசிங்க. ஆசாரியர்களாய் இருப்பார். இந்த பரிசுத்தவான்களால் தான் 1000 வருட அரசாட்சி நடைபெற போகிறது. இந்த பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்டவர்களாக என்ன செய்ய போறாங்க? இவர்கள் ஆசாரியர்களாய் இருப்பார். இந்த பரிசுத்த கூட்டத்தார் தான் 1000 வருட அரசாட்சியில ஆசாரிய பணியை செய்கிறவர்களாக இருப்பார். அதனால பரிசுத்தவான்களை அவர் தெரிந்து கொள்ள போகிறார். நாமெல்லாம் பரிசுத்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய செயல்களில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அதனால பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். பரிசுத்தவான்களை இயேசு பாதுகாக்க போகிறார். அக்கினிமயமான சால்வையை அவர் போட போகிறார். பாதுகாத்துக் கொள்ளும். அக்கினி பற்றி எரியும் பொழுது அக்கினி சால்வை பாதுகாப்பு. அவருடைய பேழைக்குள் மறைத்து பாதுகாப்பார். எப்படி இருந்தாலும் பரிசுத்தவான்கள் அக்கினியினால் சேதமடையாதபடி பாதுகாக்கப்பட போகிறார். அதனால பரிசுத்தவான்களாய் நாம் இந்த நாட்களில் காணப்பட வேண்டும். அதற்காக நம்ம